ஜீப்ரான்ற டைட்டில் எதுக்காக? ஜீப்ரான்ற பிளாக் அண்ட் ஒயிட் மணி ரிலேட்டட். யாரும் அக்ரிமெண்ட் போடாம யாரையும் வந்து செலக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீங்க வந்து பிரியா பவானி சங்கர் வந்து போட்டுருக்கீங்க, படத்துக்கு நல்லா நடிச்சிருக்காங்க. ஆனா அவங்க எந்த ஒரு ப்ரமோஷனும் வரல. ஏன் ப்ரொடியூசர் சார் சொன்னதுனால கூப்பிடலையா? இல்ல நீங்களே சொல்லலாம். இல்ல இது நான் தான் சொல்லணுமா? ஓகே, ஒன் மோர் சொல்லுங்க. என்ன கொஸ்டின் சார்? என்னன்னா நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அக்ரிமெண்ட் போடாம யாரையும் வந்து கனெக்ட் பண்ணாதீங்க நீங்க, சரிங்களா? நீங்க வந்து பவானி பிரியா பவானி சங்கர் வந்து கமிட் பண்ணிட்டு அக்ரிமெண்ட் போட்டா பண்ணிருப்பீங்க. ஆனா எந்த வித ப்ரமோஷனும் அவங்க வரல. எந்த வித ப்ரமோஷன்னா இப்ப பெரிய படம் ஹிட் ஆனா கூட வரமாட்டாங்க சில பேரு. இப்ப வந்து அவங்க கம்யூனிகேஷன்ல நல்ல பேர் வாங்கி வர ஒரு ஹீரோயின், அவங்க ஏன் வரல? அவங்க கூப்பிடலையா? இல்லை, கூப்பிட்டோம். அவங்க நியூசிலாண்டில் ஏதோ பிஸியாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஷூட்டிங்கில். ஸோ அதுதான் ஒரு படம் ரிலீஸ் டேட் வந்து ஒரு ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமை வந்து வேல்யூ பண்ணி ஆக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒன்று வருங்க. நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அங்கேருந்து நீங்கள் கூப்பிட்டு வந்து ஒன்று பண்ணும்போது அந்த ப்ரொமோஷனுக்கான வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குது, அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு அமௌண்ட் செலவாகும். அது கேல்குலேட் பண்ணி பார்த்தா அந்த காசை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்கே போட்டுடலாம் அப்படின்னு தோணும். அதுதான், வேறு எதுவும் கிடையாது. நம்ம திரும்ப சொல்கிற பாயிண்ட் என்னென்னா வந்து அக்ரிமெண்ட்டில் நாங்கள் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறோம், அதை யாரும் ஹானர் பண்ண மாட்டாங்கன்றதான் பிரச்சனை. இப்போ பர்டிகுலராக எனக்கு இந்த ஆங்கர் தான் வந்து என்னை வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லக்கூடாது. அது வந்து அப்போ இது மாதிரி பர்டிகுலராக வந்து இதுவே ஆங்கர் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா? என்கிட்ட சொன்னாங்களா தெரில, எனக்கு தெரில. ஆனால் எனக்கு அப்படி தான் நியூஸ் வந்தது, சொன்னாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு எங்கிட்ட டேரக்டாக சொல்லு, எனக்கு இவங்க பண்ணணும் அவங்க பண்ணணும்னு சொல்லும்போதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் அது வந்து அன்வான்ட். அது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், பணத்தை தாண்டி இருக்கிற உழைப்பு ஒன்று இருக்குது. அதே மாதிரி டைரக்டர்ஸோட விஷன் ஒன்று இருக்குது. சத்யதேவோடைய ப்ரொமோஷனை போய் நீங்கள் தயவுசெய்து ஒரு ஹீரோவோ ஒரு ஹீரோயினோ போய் பாருங்க, என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. தனஞ்சியோட ப்ரொமோஷன் பாருங்க. இந்த படத்தை கொண்டு போய் கடைசி கட்டாயத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு அவங்க பட்ட கஷ்டம்லாம் வந்து ஒரு 15-20 நாள் மெனக்கிட்டு மனுஷன் வந்து ஒரு 2 படம் கமிட்மெண்ட்டில் வச்சுருக்காப்புல. இருந்தாலும் ரெண்டுமே பெரிய பேனரு, பெரிய ரோடு, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதுக்கான டெடிகேஷன் கொடுக்கணும். சம்பளம் கொடுத்தோம் வாங்கணும் அதெல்லாம் கிடையாது, அதை தாண்டி ஒரு டெடிகேஷன் இருக்குல்ல, அதை தான் நாங்கள் கேட்குறோம். சார் இப்போ இது மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க பெரிய பேனரு பெரிய படம் பண்ணுறோன்ட்டு, ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த ப்ரொமோஷனுக்கெல்லாம் ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் பெரிய ஹீரோயின்ஸ்லாம் வராங்க. ஏன் ரஜினி சார் கூட வர்றாங்க, கமலஹாசன் சார் கூட வராங்க, நயன்தாரா கூட வராங்க. ஆனால் வந்து சின்ன படம் யாராவது பண்ணிட்டாங்கன்னா அவங்க சைட்லேருந்து யாரும் வருது கிடையாது. இது வந்து ப்ரொடியூசருக்கு நிறைய பாதிப்பு உண்டு ஆகுதா? ஏன்னா வந்து நம்ம படத்துக்கு வரமாட்டாங்க, அடுத்த படத்துக்கு போறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார்? சார் இது எஸ்கே சொன்ன ஒரு டைலாக் தான் சொல்லுவோம், ஜெயிச்சிருவோம்னு சொன்னால் யாரும் நம்ப போகிறது இல்லை, ஜெயிச்சுட்டு சொன்னால் நம்புவாங்க. இப்போ நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அடுத்த வாடி கூப்பிட்டா தானே வர போகிறாங்க, அவ்வளோதான் சிம்பிள். உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்காரங்க சத்யராஜ் சார், தெலுங்குக்காரங்க கன்னடத்துக்காரங்களாம் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு கடலூர்காரரு, அந்த அம்மா ஒரு மாயவரத்துக்காரம்மா, எதனால வந்து ப்ரொமோஷனுக்கு வரலாங்க நம்ம ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி சத்யராஜ் தெலுங்குல உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு ரீசன் மட்டும்தான் காரணமா, இல்லை ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் ஏதாவது ஆதிக்கம் பண்ண நினைச்சு அதனால ஏதாவது வருத்தமா? ஏன்னா பிரியா பவானி சங்கர் சார் அவங்க மேலே அந்த குற்றச்சாட்டு நீங்கள் தான் முதல்ல வைக்கிறீங்க. முன்னாடி நயன்தாரா இவங்கெல்லாம் இருக்கும் அந்த குற்றச்சாட்டு. இல்லை, இதுக்கு முன்னாடி எத்தனை படத்தோட ப்ரொமோஷன் நான் திரும்ப சொல்கிறேன், அவங்க வந்து வரலன்னு நான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்சஸ் கால்குலேட் பண்ணி பார்த்தா அது வந்து நீங்கள் மேட்ச் ஆகலன்னு சொல்கிறேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போது ஷூட்டிங் வந்து நம்ம வந்து எதுவும் இப்போ ரிலீஸ் டேட் வந்து நாளைக்கு ரிலீஸ் யாராவது சொல்லுவாங்களா? நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். யாருமே சொல்ல போகிறது இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த், ஒரு 45 days பிஃபோர் நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா 1 month பிஃபோர் நீங்கள் தியேட்டர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆகணும். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இந்த 1 month ஒரு 45 days டைம் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிலும் நீங்கள் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ வெளியூரில் இருந்து அவங்க கூப்பிட்டு வரும்போது அவங்க மட்டும் வர மாட்டாங்க, அவங்க டீம் ஃபுல்லாக வரும். அவங்களுக்கான ஒரு எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்குது. அது எப்படி வந்து ஒரு ப்ரொடியூசர் ஹேண்டில் பண்ண முடியும்? அதுதான் நான் கேட்குறேன். அது வந்து அன்மேட்ச் இருக்குது. அதுவும் ஃபாரின்லேருந்து கூப்பிட்டு வருதுன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் கேட்பீங்க, ஜென்ரலாக கேட்குறேன். பொதுவாக ஒரு ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கான செக்யூரிட்டி வேணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் கேள்வி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 லட்ச ரூபா கிட்ட வந்துடும்.
அந்த 15 ரூபா ப்ரொமோஷன் போட்டாங்க என்னன்னா ஆப்வியஸ்லி இப்போ நான் யோசிச்சேன் சிம்பிள் அவ்வளோ. இது வந்து அவங்க வரமாட்டேன்னு நான் சொல்லுவேன். அது இல்லை எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஏமாத்தம் தான். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ரிவ்யூலாம் படிச்சிருக்கேன். ஆனால் என்ன ஏமாத்தம்னா நானும் மாயாவதுக்காரன் தான் அவங்கள அடிக்கடி பார்க்குறோம் நம்ம. எனக்கு இதில் அவங்களோட சூப்பராக அந்த வில்லி கேரக்டர் பேங்க்ல அந்த மாதிரி இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க. அவங்களதான் கூப்பிட்டுருக்கலாமே நீங்க. நாங்க வியாபாரமா இருந்திருப்போமே வெற்றி விழாவில் அப்படின்ட்டு சக்ஸஸ் பாட்டில் ரெடியாக கூப்பிட்டுருக்காங்க. சரி, அவர் ஹீரோட்ட கொடுங்க சார். நீங்க வடமாநில நேவிலே அதுலயே ஃபெயில் ஆகிட்டு தான் ஃபீல் பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அதுவும் டிஸ்டிங்ஷன்ல இந்தியா முழுக்க பாஸ் ஆகிருக்கீங்க. வாழ்த்துக்கு. படம் பார்க்கறதுக்கே முடிவு பண்ணோம். இது வந்து உங்களோட உழைப்பு. அதே மாதிரி உங்களோட இன்னொருத்தர் அந்த நடிச்சிருந்தாரு, அவர் மட்டும் இல்ல சத்யராஜ் சார் ஒரு கேள்வி இருக்கு, நான் வரேன் நானு. அதுக்கு முன்னாடி நீங்க 2 பேருமே போட்டி போட்டு நடிச்ச மாதிரி இருந்தது. 2 பேருமே அதாவது நீங்க உங்களுக்கு வந்து அவர் ஹீரோவா நீங்க ஹீரோவான்னு எனக்கு அடிக்கடி கன்ஃபியூஷன் ஆச்சு படத்துல. 2 பேரும் ஹீரோ, ஆனா அந்த வில்லன் ஹீரோ ஒரு பங்கு ஜாஸ்தியா இருந்தீங்க. எப்படி அது? Sir, first of all, thank you for saying that. Yes, I failed in that Navy exam, and thank you for making a huge hit. Sir, that's how the script was written actually. So it's like a ego war between me and Dhananjay. So I mean, for me, the script is the hero more than anything else. So whatever Ishwar told me, that was the hero first, and then I personally chose Surya character. When he gave me the option, I took Surya because I wanted to be that Surya, and I know from the big that's how it has to be. Now everyone is saying, you know, both the characters have elevated so nicely. I'm very, very happy because this is exactly what we thought. This is how it's going to be because it is like a ball. I have to be, you know, like when the ball is pressed more, it will rise up. So Andamari, that is what the story is about. So he's been, someone has to get on top of him. Adio character like gets on top of him and puts him under severe stress. And now he has to come out and win. So Adi, that's how the script has been made, sir. And I'm happy that my brother and me, Dana is like my brother, and both of us are being celebrated here. That's an amazing feeling. Yes, sir. Thank you. சார் சத்யராஜ் சார், இந்த ரேஸ்ல வந்து ஜெயிக்கிறது சாதாரண காரியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க, நான் உட்பட ஜெயிக்க முடியாம. ஆனா இப்போ உங்கள்கிட்ட கொடுத்துருந்தா கொஞ்சம் ஜெயித்து கொடுங்க சார் அப்படின்ற அளவுக்கு அந்த கேரக்டர் எங்க கூட ஒன்றி போச்சு சார். அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, நீங்க வந்து இந்த ரோனா எல்லாம் பயங்கரமா பண்ணுவீங்க. இந்த மாதிரி படத்துல ஒரு டான், நீங்க பாபான்ற பேர்ல ஒரு டானா இருக்கீங்க. ஷேர் மார்க்கெட்ல ரேஸ் எல்லாம் போட்டு நமக்கு ஒரு 2 ஜோடி எதுவும் இல்லையா அப்படின்ற ஃபீலிங் எதுவும் இல்லையா சார்? டைரக்டர் அதை பத்தி எதுவும் கேட்கலையா? இருக்காது அப்படின்னா டைரக்டர் பதிவு பண்ணுங்க சார். சார் அடுத்த படத்துல சார் பார்த்தோட கொஞ்சம் சார் கேட்க சார் ப்ரெஸ்லேயே கேட்குறாங்க சார், ஜோடி இல்லைன்னு அவங்க வருத்தப்படுறாங்க இல்லையா? ஒரு விஷயம் சார்ட்ட சொன்னதே வந்து சார் வந்து ஒரு மொரட்டு சிங்கிள் இந்த படத்துல. அதனால அடுத்த படத்துல ஜோடியை கொடுத்துருவாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த மாதிரி யங் டீம் கூட ஒர்க் பண்ணல ரொம்ப எனக்கு இந்த படம் சூப்பரா ஜெயிக்கணும் எப்போ முடிவு செஞ்சேன்னா, இந்த ஹைடெக் கிரைம் என்கிட்ட சொன்னாரு ஈஸ்வர் சொன்னப்போ எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல. அப்பவே நினைச்சு இந்த படம் ஜெயிச்சிருக்கேன். யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணிக்குவான்னு தெரியுது இல்ல, இது வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆயிரும் அப்படிங்கிறது தெரியுது. எனக்கு பொதுவாகவே என் வயசுல இருக்கிறவங்க எந்த அளவுக்கு டெக்கியா இருக்கிறாங்களோ அதில் நான் ரொம்ப ஒரு 10% தான். எனக்கு இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது. நான் ட்விட்டர் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை, சார் பாலா சார் இல்லை சார் உங்களுடைய இதுலையெல்லாம் போட்டு விடுங்க சார் அப்படின்னு சார் நான் எதுலையுமே இல்லை சார். எனக்கு 47 வருஷமா போனோம். ஸ்டார்ட் டோப்பா தூக்கி தலையில் வைக்க வேண்டியது, ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கட் கட் அப்படின்னு வந்து நான் உட்காந்து வெட்டி ஆட்டி அடிக்கிறது. ஒரு இந்த படத்தினுடைய மேன்மைக்காக பாடுபடுறது. வெட்டி ஆட்ட ஊர்வாயா உலக வாயெல்லாம் பேசி யாரு நம்ம வந்து கவுண்டமணி என்ன மணிவன சார் கூட பணத்தை தானே அதனால இதெல்லாம் பேசி சிரிச்சு பேக்கப் நம்ம டோபா கழிச்சு பேசிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இப்படிதான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. என்கிட்ட கேட்பாங்க, சார் அந்த பாகுபலியில எப்படி சார் கஷ்டப்பட்டு நடிச்சீங்க? ஒண்ணுமே இல்லை சார், நடிகன் படத்துல எப்படி நடிச்சனோ அதே மாதிரி தான் எல்லா படத்துலையும் ஜாலியாக தான் நடிச்சிருக்கேன், ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். அதனால சரி எங்கேயோ விட்டு போட்டு எங்கேயோ இந்த வயசாயிருச்சுனால கேட்ட கேள்விக்கு ஏதாவது சம்மந்தம் கொடுக்குறேன் நான் பேசுவேன் இருக்குதா? சரி சரி சரி. இப்ப நமக்கு தேவை வந்து அடுத்த படத்துல எனக்கு 2-3 ஹீரோயின்.
சார் டேரக்டர் சார், இந்த படத்தில் இவ்வளோ காஸ்டியூம் மெயினாக சத்யராஜ் சார், அந்த கேரக்டர், இவங்க 2 பேரோட உழைப்பு, இந்த ஹீரோயின்ஸ் எல்லாருமே, அதுக்கு மேலே டயலாக்ஸ், ஒரு டயலாக்கும் பாட்டு வரியில் கூட நமக்கு வேணுங்கிற நினைக்கிற பணத்தை எதிரில் இருக்கிறோம் மறக்க முடியாத இடத்துல வச்சு கேட்கணும். அது மாதிரி பணங்கிறது ஒருத்தன் கையில் இருக்காது. நான் என்ன இயேசு கிறிஸ்துவா வெள்ளிக்கிழமை ஏஞ்சி வர்றதுக்கு இந்த மாதிரி டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டர்ல ப்ரெஷோடே கிளாப்ஸாக இருந்தது. இந்த டைலாக்லாம் எப்படி நீங்கள் மட்டுமே யோசிச்சு பண்ணீங்களா இல்லை? ஆமாம் சார், இது ஃபஸ்ட்டு நாங்கள் டிராஃப்ட் எழுதும்போது அதை பவுண்டாக நானும் இவனும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு டிராஃப்ட் எழுதும்போது இவன் ஐடியா கொடுப்பாரு என்னதுன்னு. அது கேரக்டர் யோசிக்கும் போதே அந்த இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது சார். நான் இங்கே ஆரோவில் தான் உட்காந்து எழுதினேன். எப்போவுமே அங்கே போயிடுவேன் யூஸ்வலி. அங்கே போய் எழுதும்போது அந்த கேரக்டர் யோசிக்கும் போதே ஒரு கவுண்டர் வந்துடும் அந்த இது. இன்னொன்று அந்த நீங்கள் சொன்ன அந்த கடைசி ட்ரெயிலர், எஸ் அதை எதிரில் இருக்கிறவன் மறுக்க இல்லைன்னு சொல்கிற இடத்துல நிற்க வச்சு தான் நம்ம வேணுங்கிறத கேட்கணுன்றது, அது அந்த கேரக்டரோட மொத்த டெஃபினேஷன். அது அந்த ஏன் இவ்வளோ தூரம் அந்த கேரக்டர் வந்ததுன்றதுக்கு. ஸோ டைலாக்ஸ் அஃப்கோர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அது அவுட் ஆஃப் தி கேரக்டரே சில இது டப்புன்னு அதுவே வரும், சில இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகிடும். அதே மாதிரி முன்னாடிலாம் பணம் இப்போ நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட் குதிரை ரேஸ் எல்லாமே காமிச்சிருந்தீங்க, லாட்ரி பண்ணிட்டாங்க. இது வந்து லக்கி பாஸ்கர்னு சமீபத்தில் ரிலீஸ் ஆன அந்த படத்துல இருந்தது. ஆனால் இதை நீங்கள் வேற மாதிரி காமிச்சிருக்கீங்க. அந்த படம் ஹிட்டு, உங்கள் படமும் அதை விட பெரிய ஹிட்டு. இது வந்து ஏற்கனவே எதிர்பார்த்ததா? அப்புறம் என்னுடைய கேள்வி என்னன்னா, இந்த பேங்க்கு பரிவர்த்தனை இந்த மாதிரி இல்லை, நம்ம பேங்க் போனோம்னா ஒரு 100 ரூபா நம்ம காசு இருக்கிறதுக்கு 1000 கையெழுத்து போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பாதிக்கப்பட்டு இந்த மேட்டரை வந்து பேங்க் உள்ள இருக்கிறவங்க என்னதான் பண்றாங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப நேச்சரா இருந்தது. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி சார். சார் படத்துக்கு ஆக்சுவலாக வந்து 2 ஹீரோ மாதிரி சொல்றீங்க. ஆனா ஜீப்ரா ஏன் வச்சீங்க? அது பிளாக் அண்ட் ஒயிட் கோடுக்காக வச்சீங்களா இல்ல ப்ரொடியூசர் சொன்னதாக வச்சீங்களா? இல்லை, இது அவுட் ஆஃப் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே அது திடீர்னு அது வரணும் மைண்ட். ஸோ அப்படி வந்தது தான் ஜீப்ரானு. எனக்கு என்னன்னா இதில் இந்த படத்தில் யாருமே பியூர் பிளாக்கும் கிடையாது, பியூர் ஒயிட்டும் கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே கிரே தான். அது ஹியூமன்ஸே அப்படி தான் நான் நம்புறேன். ஏன்னா சுச்சுவேஷனை வச்சு அவங்க நம்ம சில சமயம் போய் கூட சொல்லுவோம், அதை தவிர்க்க முடியாது. அன்லஸ் அண்ட் அன்டில் நம்ம காந்திஜி மாதிரி ஒரு ஃபாலோவராக இருந்தா அது வேற இது ஒரு எத்திக்கல் ஸ்டாண்டுன்றது. நான் சொல்றது உண்மையை பேசினாருன்னு ஒரு இடத்துல ஸ்டாண்ட் எடுத்தார்ல, அது அந்த பாயிண்ட் மட்டும் சொல்றேன். நீங்க என்ன ஓகே சூப்பர் பிரதர். ஸோ அந்த இதில் வந்து ஜீப்ரான்னு வைக்கும் போது எனக்கு இந்த கதைக்குள்ள வந்து எனக்கு ஏன்னா இது ஒரு ஆடுபுலி ஆட்டம் மாதிரி தான் இது. ஸோ நிறைய இந்த ஒரு ஜன்னல் ஒரு அனிமல்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே அசம்பிள் ஆகிற மாதிரி ஒரு பிளாக் ஹார்ஸ், ஒரு ஒயிட் ஹார்ஸ், ஒரு ஃபாக்ஸ் இருக்கு, ஒரு உல்ஃப் இருக்கு, ஒரு குரோக்கடைல் இருக்குன்னு அந்த எல்லாத்தையும் வைக்கும்போது அதோட கலர் வந்து ஒரு செஸ் போர்ட் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சதுரங்க வேட்டைன்றது சூப்பர் டைட்டில் இருக்கு எனக்கு, அது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ கருப்பு வெள்ளைன்னு வைக்கிற அது எனக்கு அந்த மாதிரியான ஒரு இதில் வரவே இல்லை. சரி, எனக்கு டக்குன்னு யோசிக்கும் போது ஒரு இங்க எல்லாருமே வந்து பியூரா வந்து பிளாக்னு சொல்லிட முடியாது, ஒயிட்னு சொல்லிட முடியாது. இங்க இருக்க எல்லாருமே ஜீப்ரா, அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ அதுக்கு தான் அது வச்சதுங்க பர்பஸ். ஜீப்ரா 2 வந்துட்டு நீங்க லீட் கொடுத்துருக்கீங்க. அவர் வந்து சொன்னாரு சூப்பர் ஸ்டார் வச்சு நீங்க எடுப்பீங்க கண்டிப்பானு. நீங்க எதுவும் அதை வச்சு ஸ்டோரி அவர்கிட்ட சொல்லியிருந்தீங்களா இல்லை வந்து அவர் வந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றேன் அப்படி சொல்றாங்க? ஐயா சார், அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை எதுவும் அது காட்டுது சார். சார் ஒரே நிமிஷம் சரிங்க சார். படம் வந்து ரிவ்யூவால தான் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ உங்க படத்துக்கு ரிவ்யூவால தான் படம் நல்ல வரவேற்பு கிடைச்சுங்க. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் பார்த்தீங்களா ரிவ்யூவால ஒரு படம் ஓடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தியேட்டர்ஸ்ல ரிவ்யூலாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த ரிவ்யூ வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்ற தாண்டி இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ பொதுவான உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கும் அப்படி சத்யராஜ் சார் நீங்களும் அப்படி இதை பத்தி எப்படி இது ஓப்பனா எப்படி நான் என்ன சொல்றேன்னு எனக்கு இட்ஸ் த ரைட் ஸ்டேஜ் டு டாக் அபவுட் இட் நான் தெரியல. Can I pass this? சார் இது சத்யராஜ் சார் நீங்களே சொல்லியிருந்தீங்க இந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ்லாம் வருது ஹவுஸ்ஃபுல் அப்படி அப்படின்ற மாதிரி. ரிவ்யூஸ் பார்த்து தான் நீங்களே ஒரு ஐடென்டிஃபை பண்ண முடியுது படம் நல்லா ரீச் ஆகுது அப்படின்றது. ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் எந்த படத்தை பற்றி சொல்கிறேன்னு உங்களுக்கும் தெரியும். எதெல்லாம் இந்த அறிவிப்பு வந்தது, இப்போ படமே ரிவ்யூவாக தான் ஓடலை அப்படின்றது சொல்கிறாங்க. படம் நல்லா இருந்தால் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல போகிறாங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் ரிவ்யூவாக தான் படம் ஓடலை, ஸோ யாரும் ரிவ்யூ எடுக்கக்கூடாது
அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க பல படங்களை பார்த்துருப்பீங்க, பல ரிவ்யூல பார்த்துருப்பீங்க. இப்ப சமீபத்தில் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இல்ல, ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்றது வந்து பத்திரிகையாளர்களுடைய உரிமை, அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா வேணும்னே கொஞ்சம் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து நீங்க சொல்ற படத்துக்கு தெளிவா தெரிஞ்சது. ஒரு படம் பிடிச்சது பிடிக்கலங்கிறது வேற, பட் களம் கட்டி அடிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து அந்த நீங்க சொல்ற குறிப்பிட்ட படத்தினுடைய ரிவ்யூக்கு வந்தது. அது தவறான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு படம் பிடிக்கிறது பிடிக்காது உங்களுடைய தனி மனிதனுடைய விருப்பம், அதுல வந்து எந்த விதமான அப்ஜெக்ஷன் கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் இருந்ததா நானும் உணர்றேன். ஏன்னா நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறத தாண்டி பர்சனலா அட்டாக் பண்ணி பர்சனல் லைஃப் எல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் அட்டாக் பண்ணிங்கிறது வந்து அது எப்படி ரிவ்யூக்குள்ள வரும்? அதுக்கு ரிவ்யூக்கு என்ன சம்பந்தம் இல்லையா? இல்ல சார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி ரிவ்யூஸ் எல்லாமே ரிவ்யூவர்ஸ் பண்றது இல்ல. இப்ப தியேட்டர்ஸ் வந்து படம் பார்த்துட்டு வர பப்ளிக்கு கொடுக்குற ரிவ்யூ தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பப்ளிக்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த படம் நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை, இந்த படம் மாதிரி இருக்கு அப்படின்ற அந்த கம்பேரிசன் இது எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் சார் ஆகணும். படம் ரிலீஸ் பண்றோன்றது பப்ளிக் தான், அவங்க சொல்ற பாயிண்டையும் நம்ம ஏத்துட்டு தான் சார் ஆகணும். நல்லா இல்லைன்னா நல்லா ஏத்துட்டு தான் ஆகணும். இல்ல, அதை ஏத்துக்கிறது தப்பு இல்லை. ஆனா என்ன ஒரு கல்ட் டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். எப்படி பாத்தியா, அவங்க யாருன்னே தெரியாது, எப்படி வச்சு அடிச்ச பாத்தியா, வச்சு செஞ்ச பாத்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரசிகனுக்கு ஒரு மனப்பான்மை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். நாளைக்கு அடுத்த படத்துல அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து நான் உன்ன மீறி அடிக்கிறேன் பாரு அப்படின்னு அடிப்பாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து தவறான விஷயம். நிச்சயமா வந்து ஒரு படத்துல இருக்கிற நிறை குறைகளை சொல்ல, அதை தாண்டி அவங்களுடைய பர்சனல் விஷயத்தை படத்தினுடைய ரிவ்யூக்குள்ள அட்டாக் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாருமே பணம் வாங்குறவங்க, இவர் ஒருத்தர் பணம் போடுறவங்க இல்லையா. அதனால வந்து எங்களுடைய பர்சனல் லைஃபை வச்சு ஒரு படத்தை எப்படி அட்டாக் பண்ணலாம், அது வந்து கண்டிப்பா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து படத்தை மட்டும் ரிவ்யூ பண்ணுங்க, அதை தாண்டி பர்சனலா ரிவ்யூ பண்ணாதீங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நான் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் தான். சொல்லுங்க சார். வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. படத்துல வந்து ரொம்ப நீட்டா ரொம்ப அழகா பெண்களுக்கு பிடித்த மாதிரி இருந்தீங்க. இப்போ வந்து சக்சஸ் மீட்க்கு ரொம்ப ரக்கடா வந்துருக்கீங்க. தமிழ்நாடு பெண்களுக்கு வந்து ரக்கடா இருந்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்திருக்கீங்களா? அப்படி I'm Semma Master actually, sir. I'm actually that character he made me shave and all, but this is how I usually look, and I'm actually doing another film. For that I've grown the beard and all. But yeah, I'm glad that you like me in this look. So I'll try to do more films in this look here. திரைக்கதை வசனம் இயக்கம் நடிப்பு எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா கதை பார்த்தா எனக்கு தப்பான கதையா தோணுது. ஒரு வங்கியை கொள்ளையடிப்பது அப்படிங்கிறது, ஒரு வங்கியிலிருந்து பணத்தை எடுத்து போய் திருப்பி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சட்டமாக வேற. ஆனா ஒரு கமர்ஷியல் படத்துல இப்படி ஒரு ஹீரோ செஞ்சுட்டு தப்புச்சிட்டான் அப்படின்னு காட்டுறது வந்து தவறான வழியை காட்டுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, கண்டிப்பாக அதை ஏற்றுக்கலாம் சார். ஏன்னா இந்த கதையை இப்போ ஸோ சினிமாட்டிக்காக ஒரு விஷயத்த நான் சொல்ல வேண்டியது இருக்குது இந்த இதில். ஸோ ஆன்டி இப்போ அதுதான் இப்போ நான் ஆன்டி ஹீரோ மாதிரி ஒருத்தவங்களை வச்சு இப்போ ஒரு விஷயத்த நான் சொல்லும்போது இன்னும் ஆணித்தரமாக ஒரு விஷயம் இறங்குது. இப்போ நான் வந்து சாப்பிடாத ஒரு குழந்தைகிட்ட சொல்ற மாதிரி தான் அதுன்னா அது வேற மாதிரி இதா இருக்கு. ஒரு மாதிரி இது பண்ணாத நான் வேற ஏதாவது வாங்கி தரேன் இதை கொடுன்னு சொல்லி புரிய சொல்லி தான் வாங்க வேண்டியதா இருக்கு ஒரு பொருள் அந்த குழந்தைகிட்ட இருந்தா. அந்த மாதிரி தான் இது பார்க்குறேன் சார். பட் ஐம் டேக்கிங் யுவர் பாயிண்ட் வேலிடா. இந்த கதைக்கு அது தேவைப்பட்டது சார். ஏன்னா இப்போ நான் இந்த படத்தை நான் எழுதிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எங்கள் அப்பாட்ட கொடுக்குவேன். எங்கள் அப்பாவோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு போய் பேங்க்ல போய் நாமினி நேம் ஃபில் பண்ணிட்டு வந்தேன். அது நடந்தது. அது ஏன்னா அந்த இதுல வந்து நான் அந்த இதுல அந்த மாதிரி பயமுறுத்துனதுனாலதான் இப்படி நடக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அது ஏன்னா பேங்க்ல நடக்கிற தப்பு நிறைய வெளியே தெரியறதே இல்லை. ஏன்னா உள்ளே இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு எல்லாத்தையும் மூடி இருக்கிறாங்க. அது ரெப்புடேஷன் கெட்டு போயிடும்ன்றதுனால. ஸோ இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் இப்படி நெகட்டிவா சொல்லும் போது கொஞ்சம் ரீச் ஆகுன்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல இது எழுதுனாங்க சார். எப்பவுமே நீங்க சொல்லுவீங்க எந்த படமா இருந்தாலும் ஓடலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. எப்பவுமே வந்து லோகேஷ் கனகராஜன் வந்து ஒரு டெடிக்கேட்டான ஆர்டிஸ்ட் தான். நீங்களும் டெடிக்கேட்டான ஆர்டிஸ்ட் தான் சரிங்களா. இப்போ கூலியில நடிக்கிறீங்க. உங்களை செலக்ட் பண்ணும்போது நீங்க பார்த்துதாலே அப்படி சொன்னீங்களா, இல்லை வந்து லோகேஷ் கனகராஜனுக்கு ஏற்ற மாதிரி பேசுனீங்களா?
முதல் வந்து இந்த படத்தினுடைய பிரஸ் மீட்ல அதை பத்தி பேச முடியாது. ஏன்னா இன்னைக்கு எல்லா கம்பெனிலையும் வந்து அக்ரிமெண்ட் இருக்குது. நம்ம அவங்க அந்த படத்தை பத்தி அந்த படத்தினுடைய ப்ரமோஷன் தான் பேசணும். ஏன்னா என்ன விஷயம் சொன்னாலும் அது வெளியில் லீக் ஆகிற மாதிரி இருக்கும். நான் வந்து அக்ரிமெண்ட் வேற வர கார்பரேட் கம்பெனி அக்ரிமெண்ட் வந்து அந்த காலத்துல ஆனந்தவுடன் இந்த கல்கி தீபாவளி மலர் அளவுக்கு வருது. படிச்சும் புரிஞ்சுக்க முடியாது. நான் படிக்கிறதும் இல்லை. அதுக்கு பெரிய ராம்ஜெத் மலானி மாதிரி ஒரு வக்கீலத்தை கூப்பிட்டு போயிருந்தேன். நான் ஒரு 15-20 பக்கம் அப்படியே பறக்குவேன். கரெக்டா என்னுடைய அந்த பேமெண்ட் போர்ஷன் இருப்பாங்க, அதை மட்டும் பார்ப்பேன். காலையில் வழக்கு நீ விட்டு சரி இது அட்வான்ஸ், இது ஒரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், செகண்ட் ஷெட்யூல், தேர்ட் ஷெட்யூல், பிஃபோர் த பிக் செட்டில்மெண்ட், ஓகே அப்போ கோட் பக்கம் எழுது அப்படின்னு போட்டுருவாங்க. அதனால அதுல எல்லாம் என்ன எழுதிருக்குன்னே தெரியல. நீங்க இப்போ ஏதாச்சும் என் வாய் அப்படிங்க ஏதாச்சும் உடனே கொட்டி நாளைக்கு நம்ம மேலே கேஸ் போடுற மாதிரி எழுதிக்கூடாது. அதனால அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்ல பேசிப்போம். பொதுவாக அப்படி அக்ரிமெண்ட் அந்த படத்தினுடைய அக்ரிமெண்ட் அவங்களே எல்லாமே ரிலீஸ் பண்ணோம். அந்த படத்துல வந்து என்ன கெட்டப் அப்படிங்கிறது அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என் பேர் வந்து ராஜசேகர்னு போட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால அதை பத்தி பேசலாம். மற்ற விஷயங்கள் வந்து பேச கூடாது அப்படிங்கிறது தான். ஒரே டயலாக பெரிய அமௌண்ட் இப்படி வந்து பிசிக்கலா இருந்த ஷேர் சர்டிபிகேட்டை டிமெட்டீரியலைஸ் பண்ணாம டிமெட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணாம எப்படி அவ்வளவு பெரிய அமௌண்ட் அப்படி ஒரு டயலாக ஒரு லைன்ல வந்து அப்படி பண்றாங்க. என்ன சார் அந்த மார்க்கெட் கிரைம் சொல்றீங்க சார்? இது அது இப்ப வளர்க்கறது இல்ல சார். அதான் சார் நான் சில டிமெட் அக்கௌண்ட்லாம் இருக்கு. இல்ல சார் நான் கரெக்ட் சார். இப்போ நான் சொல்றது வந்து நான் 2012 அந்த ரேஞ்சில எப்ப வாங்கியிருந்தாலும் அந்த ஷேர் பிசிக்கல் ஃபார்ம்ல இருந்ததுன்னா அது இப்ப வந்து டிமேட்டுக்கு மாத்துறீங்க, டிமேட் பண்றீங்கன்னா அதை கம்பெனிக்கு போயிட்டு வரணும். அதை சார் கல்ல நோட்டை கூட அடிச்சு பழக்கத்தில் ஓடலாம் சார். ஆனால் இது அந்த மாதிரி விஷயத்த பண்ணவே முடியாது. ஆமா சார். இது இப்போ சார் நான் வந்து ரிட்டர்ன் அமௌண்ட் தான் டிமேட்டுக்கு கொண்டு வர மாதிரி கம்பெனிக்கு போகாம அவங்க அப்ரூவ் பண்ணலாம் சார். இப்போ ஷெல் கம்பெனிஸ்னு சில இது இருக்குல்ல சார். இப்போ ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதுக்கு தான் இப்போ நான் கொல்கத்தால ஜமாகர்ச்சி அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்றேன். ஜமாகர்ச்சி இஸ் மென்ட் ஃபார் ஷெல் கம்பெனிஸ் அங்க கொல்கத்தால. இப்போ இந்த மாதிரி நிறைய ஷெல் கம்பெனி நேம் மட்டும் இருக்கும். அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு பிசிக்கலா ஒரு கம்பெனியே இருக்காது. அதுல தான் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் போட்டு அது ஒரு சும்மா ஏற்ற மாதிரி அவங்க மேனிபுலேட் பண்றாங்க. இப்போ இது நிறைய இடத்துல நடந்துகிட்டே இருக்குது. இது வந்து நான் இப்ப சொல்ல அசோக் நகர் அங்க இருந்து அந்த சைட்ல இருந்து வருது. இப்போ ஷெல் கம்பெனிஸ் மாதிரி பாபா கேரக்டர் நிறைய ஷெல் கம்பெனிஸ் நான் ரொம்ப டெப்தா அதுக்கு தான் நான் அதுக்குள்ள போல. பாபா கேரக்டர் வந்து ஷெல் கம்பெனிஸ் மேல இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு 1000 பேர் ஷெல் கம்பெனிஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. நீங்க போய் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கடை பூட்டி இருக்கும். ஒரு சாதாரண டீ கடை கூட இருக்கும். ஆனா அது ஒரு பெரிய கார்பரேட் மாதிரி காடி இருப்பாங்க. அதுல உள்ள இருக்கிறவங்க பிளே பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த மாதிரி ஷேர் நான் எப்படி காட்டுறேன்னா பாபா இஸ் ஓனிங் ஷெல் கம்பெனிஸ். நிறைய ஷெல் கம்பெனிஸ் உள்ள வச்சுக்கிட்டு அதை மேனிபுலேட் பண்ணி உள்ள இருந்து அந்த பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாருன்னு. அது நான் ரொம்ப டீட்டெயிலா போனேன். இவ்வளவு தூரம் என்னால ஒரு சினிமாக்குள்ள சொல்ல முடியுமான்னு தெரியல. பிகாஸ் நான் ரிசர்ச் பண்ணிட்டேன். அதை எவ்வளவுக்கு சொன்னா அது போதும், அதுக்கு மேல வேண்டாம் அப்படின்றதுக்கு தான் சார். அதுல ஏதாவது லாஜிக்கல் எரர் வரக்கூடாதுங்கிறதுனால தான் அந்த இடத்துல வந்ததுனால கொஞ்சம் சினிமாட்டிக்கா சொல்றதுக்கு ஒரு சில இடத்துல லிபர்ட்டி எடுத்திருக்கோம் நாங்க. அதுதான் நல்ல கேள்வி சார்.